சிவனடிமை சிவப்பித்தன் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரம அம்சர் வாழ்க்கை வரலாறு சுருக்கம். இவருடைய இயற்பெயர் ஸ்ரீ கதாதர சட்டோபாத்யாயர். காலம் பிப்ரவரி 18, 1836 முதல் ஆகஸ்ட் 16, 1886 முடிய. இவருடைய சிறு வயது பருவத்தில் சிலைகள் செய்வதிலேயும் இறைவன் ஓவியங்களை வரைவதிலேயும் கவனம் செலுத்தினார். ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டார். இதன் விளைவாக மேற்கு வங்கத்தில் தட்சிணேஸ்வரம் கங்கை நதிக்கரை ஓரத்தில் ஒரு மீனவ பெண்ணினால் கட்டப்பட்ட காளி அம்மன் ஆலயத்தில் வந்து தங்கினார். இவருடைய இளமை பருவம் முதல் இங்கு தொடர்ந்து அம்மனுக்கு பூஜைகளையும் புனஸ்கரணங்களையும் சிறப்பாக செய்து வந்தார். மேலும் இவருக்கு காளி அம்மன் காட்சி கிடைத்தது என்று நம்பப்படுகிறது. இவருடைய கொள்கைகள் பொன்மொழிகள் அத்தனையும் அமுத மொழிகள் என்று அழைக்கப்படுகிறது. அதில் மிக முக்கியமானது, அனைத்து மதங்களும் ஒரே இறைவனை அடைகின்றன. எந்த மதமும் குறைவு தாழ்வு என்பது கிடையாது, அனைத்தும் சமமே என்று இறுதி வரை வற்புறுத்தி வந்தார். இவருடைய சீடர் விவேகானந்தர். இந்த விவேகானந்தரை உலகத்திற்கு அறிமுகப்படுத்தியவர் இந்த ராமகிருஷ்ண பரம அம்சரே. இவருடைய இறுதி காலம் தொண்டையில் புற்றுநோய் ஏற்பட்டு மரணத்தை தழுவினார். மகா சமாதி அடைந்தார்.